வணக்கம். அமேசிங் சமையல் தந்திரங்கள். கசப்புத்தன்மையுடைய பாகற்காய் அதிகம் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் வெளியேறுவதோடு சர்க்கரையின் அளவையும் கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ளும். அதிலும் இந்த காயை வேக வைத்து சாப்பிட்டால்தான் அதன் முழு நன்மையை பெற முடியும். பிரஷர் குக்கரில் சிறு சிறு கிண்ணங்களில் சாதம், பருப்பு, காய் போன்றவற்றை வைத்து சமைக்கும்போது ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் எளிதில் முடிந்துவிடும். காய்கறிகளை முடிந்தவரை பச்சையாகவோ அல்லது லேசாக வேக வைத்தோ உட்கொண்டால் அதிக அளவிலான நீர்ச்சத்தை நாம் பெற முடியும். காய்கறிகளைப் போன்று பழங்களிலும் நிறைய நீர்ச்சத்து உள்ளது. தர்பூசணி பழத்தில் இருப்பது 90% தண்ணீர்தான். தர்பூசணி போன்ற வெள்ளரிக்காயிலையும் நிறைய நீர்ச்சத்து உள்ளது. அதிக அளவில் சேர்த்து கொண்டால் உடல் சூடு தணியும். கோடையில் கண்கள் எளிதில் சோர்ந்து போய்விடுவதால் எரிச்சல் கொடுக்க ஆரம்பித்துவிடும். அதை போக்க இரவில் தூங்கும் முன் கண்களை சுற்றி விளக்கெண்ணெயை தடவிவிட்டால் கண்கள் குளிர்ச்சி பெறும். ஜீரக சிக்கன் செய்வதற்கு மசாலா அரைக்கும் போது கசகசாவிற்கு பதிலாக 4 முந்திரி பருப்பை சேர்த்து கொண்டால் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். முட்டையின் மஞ்சள் கருவினை நீக்கி வெறும் வெள்ளை கருவினை வைத்து குழம்பு செய்யலாம். அப்படி மஞ்சள் கருவினை நீக்கினால் குழம்பினை 5-6 நிமிடங்கள் வேகவிட்டால் போதும். சிக்கன் வறுவல் பொதுவாக ருசியாக இருக்கும். ஆனால் அதோடு பூண்டு மற்றும் மசாலா சேர்த்து வறுவல் செய்தால் மிகவும் ருசியாக இருக்கும். இந்த சிக்கன் வறுவல் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. அசைவ பிரியர்கள் மீன் சாப்பிடலாம். அதில் உள்ள ஒமேகா 3 என்ற கொழுப்பு திரவம் உங்கள் மனதை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். மைக்ரோவேவ் அவனில் உட்பகுதியில் சுத்தப்படுத்த ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிந்து ஓவனில் 2 நிமிடங்கள் வைத்து எடுத்து துடைக்க பளிச்சென்று இருக்கும். இறால் குழம்பில் கீரை தண்டு போடுவதால் சுவையினை மேலும் சேர்க்கும். கண்ணாடி பாட்டில் துர்நாற்றம் வீசுகிறதா? கொஞ்சம் கடுகை போட்டு வெந்நீர் ஊற்றி சிறிது நேரம் கழித்து கழுவுங்கள். துர்நாற்றம் போய்விடும். சிக்கன் தோசை செய்வதற்கு மசாலா அரைக்கும் பொழுது எலும்பு இல்லாத துண்டுகளை பயன்படுத்த வேண்டும். காய்கறிகளில் பீன்ஸ் மிகவும் நல்லது. பொதுவாக அசைவ உணவு அதிகம் சாப்பிடுபவர்கள் இது போன்ற காய்கறிகளை பொரியல் செய்து சாப்பிடுவது நல்லது. இறைச்சிக்கு பதிலாக கடல் உணவுகளில் ஒன்றான இறாலை சமைத்து சாப்பிட்டால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.